அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 1 4 நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த சபை ஸ்தாபிதமே அத்தனை போராட்டம் பாடுகள் மத்தியில் தான் ஸ்தாபிக்கப்பட்ட சபை தெசலோனிக்கே சபை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அநேக சந்தர்ப்பங்களிலே அவைகளைத்தான் கர்த்தர் ஒரு கருவியாக எடுக்கிறார், நம்மை உருவாக்குவதற்கு, இன்னும் சொல்ல போனால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, இன்னும் சொல்ல போனால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் கரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கருவி இந்த பாடுகளும் உபத்திரவம். இதைத்தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். பாடுகளை உபத்திரத்தை அனுமதிக்கல, உருவாக்க முடியாதுங்க. நம்ம பரிசுத்த பவுலடிகளும் 2 கொரிந்தியர் 12 சொல்லுகிறாரு, எனக்கு நான் மேன்மையாக எதை கருதுகிறேன் என்று சொன்னால் என் பலகீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்றார். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நான் பலகீனப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் உபத்திரவப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நொறுக்கப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் உடைக்கப்படுற, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை என் மேல் வந்து தங்குகிறது. அந்த வல்லமை, அந்த வரம், அந்த தங்கத்தாயம் ஊழியத்தில் பெரிய எதிர்பார்த்தை பார்க்க முடிகிறது, அற்புதத்தை பார்க்க முடிகிறது, அதிசயத்தை பார்க்க முடியும். நான் ஊழியத்திலே ஜீவியத்திலே அற்புதத்தை பார்க்கணும்னா, அதிசயத்தை பார்க்கணும்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்க வேண்டும். அந்த வல்லமை தங்க வேண்டுமானால் இந்த உபத்திரவத்தை நான் விரும்பித்தான் ஆக வேண்டும். சரீரத்தில் வியாதியோடு இருக்கலாம் நீங்க, ஆக வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கலாம் நீங்க. யாருக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியே பாப்பக்கு சந்தோஷமா சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள அத்தனை பாடுகளோடு கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த பாடுகளை நீங்கள் சகிக்க சகிக்க கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் தங்கும். எதற்கு? மறுபடியும் நீங்க ஓடுவதற்கு, எதற்கு? உங்கள் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு, நீங்கள் அநேகருக்கு ஆதரவாக இருப்பதற்கு. நீ தேவனால் பயன்படுத்தப்பட போகிற வல்லமையான கருவி சகோதரியே, சகோதரரே, நீ தேவனால் வல்லமையாக பயன்படுத்த வல்லமையான ஒரு கருவி. ஆகவே தான் உன்னை உருவாக்கும்படி வல்லமை உண்மையில் தங்குகிறது. இவர்களை அழிக்கிறதுக்கு அல்ல, உருவாக்குவதற்கு. ஆக நம்ம உருவாக்குவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதை வழியாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.